ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங். ஈவினிங். இன்றைக்கி நாங்கள் பேச போகிற டாபிக் வந்து ஒரு பேரண்டிங் டிப்பு தான். லைக் சைல்டு டிஸ்கிரிமினேஷன் பை கலர். நம்ம என்ன சொல்கிறது, இது சொசைட்டியில் காமனாக நடக்கிறது, கேஷுவலாக நடக்கிறது, நம்மளே தெரியாமல். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை இயல்பாக பேசிடுவாங்க. ஒரு இடத்துல இருந்து பேசுவாங்க. அது மேபி அது குழந்தைங்க கேட்க வேண்டியது இருக்கும். இப்போ கலரை போய் வச்சு ஃபஸ்ட் பிள்ளையும் செகண்ட் பிள்ளை இதை கம்பேர் பண்ணாங்கன்னா அது வந்து இயல்பாகவே அவங்க மனசில் ஒரு காம்ப்ளெக்ஸாக மாற வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்குறா? எனக்கு கலரை வச்சு டிஸ்கிரிமினேஷன் நடந்ததில்லை. வேறு மற்ற மாதிரி எப்படின்னா, என் தம்பிக்கு வந்து ரொம்ப பாசம் அதிகமாக கொடுப்பாங்க, கேர் கொடுப்பாங்க, அவங்க செல்லம் அதிகமாக கொடுப்பாங்க. அது எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. ஏன்னா என் தம்பி தானே அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருந்ததில்லை. ஓகே. பட் வந்து எனக்கு நடந்திருக்கான்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய. நம்மளே ஸ்கூலில் முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம், டான்ஸில் எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் நிற்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃபேராக அப்படி இருக்கிற பிள்ளைங்கள தானே விடுவாங்க. அப்புறம் சென்டரில் நம்மளெல்லாம் அந்த சைடில் இந்த பின்னாடி விட்டுட்டாங்க. அப்புறமா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கல்ச்சுரல்ஸ் ஏதாவது வைக்கிறாங்க, அப்போ ரிசப்ஷனில் யாரை விடுவாங்க? டேலண்டாக பார்த்து விடுவாங்க. யார் ரொம்ப அழகாக இருக்கா, ஹை விஐபி வர்றாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு யாரை விடுவாங்க? முன்னாடியெல்லாம் வந்து நல்ல டிஸ்கிரிமினேஷன் நமக்கு தெரியும். அப்போ நீ வந்து அந்த மாதிரிப்பட்ட இடங்கள் ஆர்கனைசேஷன் லெவலில் தானே இருந்திருக்கிற. அப்படி இருக்கிறப்போ வந்து நான் ஸ்கூலு காலேஜில் சொல்கிறேன். ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போது இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அவங்க செலக்ட் பண்ணுறதே வந்து பர்டிகுலராக இந்த கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் பொண்ணுங்க, அந்த பார்க்க அழகாக இருக்கிறவங்க அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்களே தவிர. பார்க்க யாராவது சொன்னாங்களா அப்படி நீ நினைச்சுக்கிட்டியா? நான் அதுக்காக சொல்ல, கலர் காமிக்குது, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நான் வந்து ஈஸி கோயிங். ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு இருக்காது. அது நான் அது வந்து கம்பேர் பண்ணுறதுக்குன்னு இல்லை சொல்ல போகலாம். ஆக்சுவலாக நம்ம டாப்பிக்கே வேற. அது வந்து சிலவங்க வந்து அதை மனசுக்குள்ளாடி எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு வந்து அது லைஃப் லாங் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இன்சைடு வந்து நமக்கே தெரியாத அளவுக்கு ஒரு இம்பேக்ட் அந்த குழந்தைய கொடுக்கும். நாமளே கேஷுவலாக சொல்கிறோம், ஒரு குழந்தை பிறந்தோடனே கருப்பா வெள்ளையா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, குழந்தை கேட்காதப்போ குழந்தைக்கு தெரியுமா நான் கருப்பா வெள்ளையா, நான் அழகாக இருக்கேன் அழகா இல்லையா, நான் உலகத்துக்கு வந்திருக்கேன் புதுசாக, அது எதுவுமே தெரியாமல் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்லோலி நம்ம பேரண்ட்ஸ், நெய்பர்ஸ், அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து தான் அந்த கலருங்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த குழந்தைக்குள்ளாடி க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் ஒன்று, இப்போ அக்கா தங்கச்சி இருக்காங்க. அக்கா வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கா, தங்கச்சி வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்கன்னா, அக்கா மாதிரி வரணுன்னா நீ அந்த க்ரீம் போடு அப்படின்னு சொல்கிறதே வந்து நம்ம கேஷுவலாக சொல்லிடுவோம். நம்ம நினைப்போம் நல்லதுக்காக சொல்கிறோம், குழந்தை கலர் ஆகிறதுக்காக சொல்கிறோம், ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி போடணும், உனக்கு அதுக்கு முகம் கருத்துடுச்சு அந்த க்ரீம் வாங்கி போடணும் அப்படி சொல்கிறதே உள்ளாடி இம்பேக்ட் குழந்தைகளுக்கு என்ன இம்பேக்ட் ஆகும்னா, அப்போ நான் வந்து டார்க்காக இருக்கேன், நான் பார்க்க அழகாக இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு க்ரீம் வாங்கி கொடுக்குறீங்க, அப்போது அந்த குழந்தை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட அந்த ஸ்கின்னோட டோன் நேச்சரே அதுதான் இருக்கும். அப்போது அந்த பிள்ளை என்ன நினைப்பாங்க, அப்போ இது போட்டு நான் சரியாகலை, அப்போ வந்து நான் வந்து பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு அந்த சொசைட்டிலே அந்த பிள்ளைங்க சம்டைம்ஸ் வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. அதாவது எதுக்குமே முன் வர மாட்டாங்க, எங்கேயுமே ஸ்பீக்கப் பண்ண மாட்டாங்க, டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி குறையும். சில நேரம் அது அக்ரெசிவாக கூட மாறும். மைண்ட்லேயே இருந்து வந்து அது ஒரு அக்ரெசிவ்னஸாகவும் மாறும், ஒரு காம்ப்ளெக்ஸ் உண்டாக்கும். இதுதான் அது வந்து லைஃப் லாங் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு வந்து உள்ளாடி மனசுக்குள்ளே அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வர்ற மாதிரி, அவங்களுக்கு நல்ல தைரியமும் கான்ஃபிடென்ட் வர மாதிரியான விஷயங்களை பேசுனீங்கன்னா அங்கே வளர்கிறப்ப வந்து நல்ல டேலண்டடாக நல்ல பிரைவாக வளருவாங்க. ஃப்ரம் பர்த் நம்ம வந்து நம்ம நினைப்போம் வந்து குழந்தைங்க பர்த்ல எல்லாம் என்ன தெரிய போதானே. ஃப்ரம் பர்த் அந்த கலர்ன்ற பேச்சே நம்ம பேசாமல் நம்ம வந்து எப்போவுமே நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல டேலண்ட்டு, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸோடு தான் குழந்தைய வளர்க்கணும். அதுதான் சொசைட்டிக்கு இம்பார்ட்டண்ட்டு. இந்த கலரெல்லாம் பற்றி நம்ம லைட்டாக கூட பேசவே கூடாது. அதாவது நமக்கே தெரியாமல் கூட நம்ம வாயில் வந்துடக்கூடாது. அதுதான் ஒரு பெஸ்ட் பேரண்டோட. யாராவது பேசினா கூட அதை அவாய்ட் பண்ணணும். ஈவன் இப்போ நவடேஸ் எனக்கு தோணுது ஸ்கூல்ஸ்லாம் டேலண்ட்டு தான் பார்க்குறாங்க. பட் வந்து டீச்சர்ஸாக இருந்தாலும் யாருமே அந்த கலர் டிஸ்கிரிமினேஷனை கலரை வச்சு, அதாவது ஃபேராக இருக்கா, ஓகே யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல், அதனால நீ இந்த ப்ரோக்ராமுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு டேலண்டட் ஷுட் பி செலக்டட், அதுதான் வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் சொசைட்டிலேயும் பிள்ளைங்க வந்து முன் வருவாங்க. எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலையும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, எல்லா ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும், பெஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங்காக இருப்பாங்க. நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோன்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து
குழந்தைங்க வந்து அங்கேயே சப்ரஸ் ஆகிடுவாங்க. இதுதான் எங்களோட இது. பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு தான் எல்லாமே. அதுக்காக எனக்கு நடந்திருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். நிறைய இடத்துல நடந்திருக்கு. பட் வந்து நான் வந்து ஈஸி கோயிங் தான். அப்போது வந்து ரொம்ப அதெல்லாம் மனசுல எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏதோ சொல்கிறாங்க, ஆனால் வந்து லேட்டராக இப்போல்லாம் புரியும். அவங்க அதனால தானே அப்படி சொல்லியிருக்காங்க. டான்ஸ்ல எல்லாம் சென்டர்லலாம் விட்டவே மாட்டாங்க. அதுக்காக நான் பெரிய டான்ஸர்னெல்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ப்ரோக்ராம்னாலும் ஆர்கனைசர்னாலும் எதுக்குமே வந்து நம்மளை வந்து ஃப்ரெண்டில் விட மாட்டாங்க. அப்போ தெரியுது, அப்போ புரியலை, இப்போ புரியுது. ஓகே, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நம்ம இனி ஃபியூச்சரில் கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் சப்போர்ட் அஸ் ப்ளீஸ்.